கட்சி. கடந்த 28 வருஷமாக காங்கிரஸுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. இந்த முறை தலைவரோட நலத்திட்டம், தலைவரோட செயல்பாடுகள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நிச்சயமாக நாங்குநேரியில் திமுக வேட்பாளர் பண்ணாங்கன்னா அதிக ஓட்டில் ஜெயிப்பாங்க. இது வரைக்கும் 20 வருஷமாக இறக்குமதி தான் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருந்தும் அங்கே இருந்தும் தொகுதிக்காரனை யாரும் நிப்பாட்டலை. அது நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஒரு மன வருத்தமாக இருக்குது. அதனால் இந்த ட்ரிப்பு நிச்சயமாக யாராக இருந்தாலும் தலைவர் காமிக்கிறால அதிக ஓட்டில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்குநேரில் நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுக்கு தலைவர் முழு ஆதரவு பண்ணி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். நான் தொடர்ந்து 27 வருஷமாக இருக்கேன், திமுகவில் இருக்கேன், பல பொறுப்புகளில் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு அந்த கள நிலவரம் எல்லாமே தெரியும். நான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன், மாவட்ட இணைச் செயலாளராக இருந்திருக்கேன், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கேன். அதனால் தலைவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதில் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன். ரொம்ப நன்றி. வணக்கம். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி இந்த முறை கண்டிப்பாக உதயசூரியன் ஒதுக்க வேண்டும் என்பதாக வந்திருக்கோம். கண்டிப்பாக தலைவர் எங்களுக்கு கொடுப்பாருன்னு, எங்களுக்கு அதாவது எங்கள் தொகுதியை உதயசூரியன் சின்னத்துக்கு கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அதில் யாரை எங்கள் தலைவர் வேட்பாளர் வச்சா கூட நான் அவங்கள ஜெயிக்க நாங்கள் எல்லோரும் நினைத்து பாடுபட்டு ஜெயிக்கிறோம். நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? நான் கட்சியில் வந்துட்டு ஒரு 18 வருஷமாக இருக்கேன். இப்போ பொறுப்புனேன். நான் தூத்துக்குடி மாவட்ட திட்டக்குழு உறுப்பினராக இருக்கேன். கைத்தார் பேரரசி மாவட்ட கவுன்சிலர் இருக்கேன். வாழ்த்துக்கள். நன்றிண்ணா.